Hi friends, welcome to my channel Study So What. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட சம் எக்ஸாம்பிள் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா a sum of rupees 800 ஓகேங்களா, a sum of rupees 800 is lent for 1 year at the rate of 18% per annum. Find the interest. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 800 rupees வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வட்டிக்கு தரோம். எத்தனை வருஷத்துனாக்க ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ்னாக்க 18%. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PTR. ஓகேங்களா, PTR பை 100. ஓகேவா, PTR பை 100. நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 800. ஓகேவா, பிரின்சிபல் ஈக்குவல் டு 800. எப்பயுமே சம் ஆஃப்னாக்க வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல். ஓகேவா, சம் ஆஃப்னாக்க பிரின்சிபல். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா 1 இயர். அப்போ டைம் ஈக்குவல் டு 1 இயரா? அப்போ டைம் ஈக்குவல் டு 1 இயர். அடுத்தது பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18%. ஓகேவா, இதை வந்து பாத்தீங்கன்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்படி பண்ணோம்னால பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 800. பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 800 இன்ட்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18. ஓகேவா, டிவைட் பை 100. அப்போ 20 கேன்சல் ஆயிரும். ஓகேவா, அப்போ 18 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 10 80. 80 இட்ஸ் 64. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 80 பிளஸ் 64 ஈக்குவல் டு 144. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா 144. ஓகேவா, இந்த சம் வந்து புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 800 ருபீஸ் நம்மகிட்ட இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு வரும் ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா, எவ்வளவு பர்சன்டேஜ்னாக்க 18%. அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PTR பை 100 ஃபார்முலா நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 144 நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா? சரி வாங்க அடுத்தது போகலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் borrowed ₹400 from her friend at the rate of 12% per annum for 1/2 years. Find the interest and the amount paid by her. ஓகேவா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதே மாதிரி அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் அந்த அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணிருமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குறாரு. எவ்வளவு பர்சன்ட்னாக்க வட்டி எவ்வளவுனாக்க 12%. எத்தனை வருஷத்துனாக்க 1/2 இயர்ஸ்க்கு வந்து வாங்குறாரு. ஓகேவா, அப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PTR பை 100. ஓகேவா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 400. பிரின்சிபல் ஈக்குவல் டு 400. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க 12%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 12%. அதே மாதிரி டைம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? டைம் ஈக்குவல் டு 1/2. 1/2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ரைட் பண்ணலாம்? 2 2s are 4, 4 plus 1 5. இது வந்து பாத்தீங்கன்னா 5/2 சொல்லிட்டு நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஓகேவா, அப்போ இங்க இருக்கிறத நம்ம இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்படி பண்ணோம்னாக்க பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 400. ஓகே, 400 இன்ட்டு டைம் வந்து பாத்தீங்கன்னாக்க 5. ஓகேவா, 5/2. ஓகே, 5/2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12%. அப்போ கீழே 2 இன்ட்டு 100. ஓகேவா, அப்போ 20 கேன்சல் ஆயிரும். இந்த 2 4 வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் டிவைட் பண்ணுமா? அப்போ 5 2s are 10. 10 இன்ட்டு 120 ஈக்குவல் டு 120 ருபீஸா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 120 ருபீஸ். ஓகேவா, அடுத்தது அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? அமௌண்ட் பெய்டு பை ஹர். அப்போ எவ்வளவு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.5 இயர் கழிச்சு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இவங்க வந்து பே பண்ணுவார் சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா, அப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு
பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா, பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் தேவை. நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 400. ஓகேவா? 400 பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 120. அப்போ ஈக்குவல் டு டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 520 தான் வந்து பாத்தீங்கன்னா 520 rupees தான் சுரேஷ் வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட 2.5 year கழிச்சு அமௌண்ட் வந்து பே பண்ணிருப்பாரு. ஓகே, புரிஞ்சதா மக்களே எப்படின்னு? சரி வாங்க அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, a painter borrowed 2400 at 12% interest per annum at the end of 1/2 years. He cleared his account by paying rupees 1200 and a dog. Find the cost of dog. ஓகேவா? இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெயிண்டர் வந்து 2400 2400 rupees வந்து பாத்தீங்கன்னா 2.5 years வாங்குறாரு. எவ்வளோ வட்டினாக்க 12% வட்டி வந்து வாங்குறாரு. அதை 2.5 year கழிச்சுட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா 1200 கொடுத்துட்டு ஒரு டாகையும் கொடுத்துட்டு அவ்வளவுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கணக்கு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்போ அந்த டாகோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சரி, நம்ம அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PTR by 100. PTR. ஓகேவா? PTR by 100. ஓகேவா? இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் ஈக்குவல் டு 2400. 2400. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 12%. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 12. டைம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துறாங்க, 1/2 years. அப்போ 1/2 2 to 4 4 + 1 5. இது வந்து பாத்தீங்கன்னா 5/2 நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 2400. ஓகே, 2400 இன்ட்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா 5/2 ஓகேவா? இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12%. அப்போ 2 × 100 கீழே 20 கேன்சல். 2 வந்து பாத்தீங்கன்னா 24 12 டைம்ஸ் பண்ணுவோம். அப்போ 12 2 144. 144 இன்ட்டு 5. அப்போ 144 இன்ட்டு 5 140 இன்ட்டு 5 700. 4 5 20. அப்போ 720 தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் வந்து பாத்தீங்கன்னா 720. ஓகேவா? அமௌண்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2400 பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 720. அப்போ அமௌண்ட் வந்து எவ்வளவு, அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 000. அப்போ இந்த 0 2 வந்து பாத்தீங்கன்னா 2 4 7 வந்து பாத்தீங்கன்னா 11. ரிமைண்டர் 1 1 + 2 3. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 3120. ஓகேவா? அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பே பண்ணணும், 3120 வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பே பண்ணணும். பட் அவர் வந்து எவ்வளவு பே பண்றாரு, 1200. அப்போ ரிமைனிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டாக் கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ 3120 இருந்து 1200 நம்ம வந்து மைனஸ் பண்ணாக்க டாகோட பிரைஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டாகோட பிரைஸ் ஈக்குவல் டு, அப்போ டாக் ஈக்குவல் டு 3120 மைனஸ் 1200 மைனஸ் 1200. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 வந்து பாத்தீங்கன்னா 0 ஆயிரும். இங்க 2 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்போ 2 இங்க 1 இருக்கு, 2 இருக்கு. அப்போ இங்க 11ல 2 போனாக்க 9. அப்போ 2 இங்க 1. அப்போ டாகோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க 1920 தான் வந்து பாத்தீங்கன்னா டாகோட பிரைஸ். எப்படின்னு புரிஞ்சுதா மக்களே?
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டர் இருக்காரு, அவர் வந்து 2400 ரூபா அமௌண்ட் வந்து வாங்குறாரு 2.5 வருஷத்துக்கு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னாக்க 12% per annum சொல்லிட்டு அவர் வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு 2.5 வருஷம் கழிச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் அவர் வந்து பே பண்ணுறதுக்கு பதில் 1200 ரூபா கொடுத்துட்டு ஒரு டாகையும் ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. ஓகேவா? அப்போ அந்த டாகோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதில் 1200 ரூபாய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டாகோட ப்ரைஸ் வந்து கிடைச்சிருமா? ஓகேவா? டாகோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ல இருந்து 1200 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டாகோட ப்ரைஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, புரிஞ்சுதா மக்களே? சரி, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா a sum of ₹400 was lent out at a simple interest at the end of 6/1/4 years. The total amount was 625. Okay, find the rate of interest per annum. Okay, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹400 இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு விடுறாங்க. எத்தனை வருஷத்துனாக்க 6/1/4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு விடுறாங்க. ஓகேவா? அப்போ 6.25 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 625 அமௌண்ட்டா அவங்க வந்து நமக்கு வந்து திருப்பி வந்து பே பண்றாங்க. அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இன்ட்ரெஸ்டா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா என்னது? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா ஈக்குவல் டு SI இன்ட்டு 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் இன்ட்டு டைமா, பிரின்சிபல் இன்ட்டு டைம். ஓகேவா? நமக்கு என்னென்ன இங்கே வந்து கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப்னாக்க பிரின்சிபல். ஓகேவா? புரிஞ்சுதா மக்களே? அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 400 இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் ஈக்குவல் டு 400. அதே மாதிரி எத்தனை வருஷம்னாக்க இயர்ஸ் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஈக்குவல் டு 6/1/4. 6/1/4 நம்ம வந்து எப்படி ரைட் பண்ணலாம்? 6 4 24, 24 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 25/4 25/4. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கு? 625. ஓகேவா? 625. ஓகேவா? நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தரல. ஓகேவா? நம்ம எப்படி நம்ம வந்து அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபலும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா, அமௌண்ட் ஈக்குவல் டு 625 மைனஸ் 400. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 625. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படின்னு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு சாரி 625 வந்து 400 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணோம்னாக்க நமக்கு எவ்வளோ வரும்? 225 வரும். ஓகேவா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 225. ஓகேவா? புரிஞ்சுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 225. அப்போ அதை இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 225 இன்ட்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ? 400 இன்ட்டு டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25/4. அப்போ 25 கீழே போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 20 கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 25 வந்து பார்த்தீங்கன்னாக்க 225 9 டைம்ஸ். ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 9%. ஓகேவா? per annum. ஓகேவா? புரிஞ்சுதா நமக்கு? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு தரோம். எத்தனை வருஷத்துனாக்க 6/1/4 இயர்ஸ் நம்ம வந்து வட்டிக்கு தரோம். லாஸ்ட்டாக 6/1/4 இயர்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து வாங்குறோம்னாக்க 625 நம்ம வந்து வாங்குறோம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது பேர் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா
அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ண உடனே நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. புரியுதா மக்களே? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா in what time will ₹500 amount to ₹625 at 5% per annum? ஓகேவா, எவ்வளோ டைம்ல 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 625 மாறும் 5% per annum. ஓகேவா, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டைம் ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு 100 ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பி இன்ட்டு ஆர். இங்கே என்னென்ன கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. ஓகே, 500. ஓகேவா, அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 625. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 625. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5%. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தரலாம். பிரின்சிபல் கொடுத்துரும், அமௌண்ட் கொடுத்துரும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா? ஓகேவா, அப்போ அமௌண்ட் இங்கே வந்து எவ்வளோ? 625 மைனஸ் 500. ஓகேவா, அப்போ 625 வந்து 500 மைனஸ் ஆச்சுன்னா 125. அப்போ 125 தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ அதை எடுத்து வந்து இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 125 இன்ட்டு 100. ஓகேவா, இன்ட்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 500. பிரின்சிபல் 500 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஓகேவா, 20 கேன்சல் ஆகும். 5 வந்து பார்த்தீங்கன்னா 125 டைம்ஸ் டிவைட் ஆகும். அடுத்தது 5 வந்து பார்த்தீங்கன்னா 25 5 டைம்ஸா? அப்போது டைம் ஈக்குவல் டு 5 இயர்ஸ். ஓகே மக்களுக்கு புரிஞ்சுதா? டைம் ஈக்குவல் டு எவ்வளோ? 5 இயர்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா மக்களே? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 500 ரூபா நம்ம வந்து வட்டிக்கு தரோம். லாஸ்ட் எத்தனை வருஷம் எவ்வளோ பர்சன்டேஜ்னாக்க 5% per annum சொல்லிட்டு நம்ம வந்து வட்டிக்கு தரோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து வாங்குறதுனாக்க வட்டி ப்ளஸ் அசல் வந்து பார்த்தீங்கன்னா 625 நம்ம வந்து வாங்குறோம். அப்போது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை வந்து வாங்குறோம்னு சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு டைமோட ஃபார்முலா என்னது? டைம் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 பை பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக தரல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் கொடுத்தாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா, இது வந்து ஃபார்முலா. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்தது அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 5 இயர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே மக்களே, புரிஞ்சுதா? ஓகே மக்களே, அவ்வளோதான் என்னோட சம். நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தாக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா ஒரு குறைஸ்னாக்க கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.